வெல்கம் டு ட்ரெண்ட் ட்ரேடிங் அனாலிசிஸ். ஸோ இது ஈவினிங் அனாலிசிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய நாளைக்கு எப்படியான ஒரு ட்ரேடிங் மெத்தட் எங்கெங்கெல்லாம் ரிவர்சல் பாயிண்ட் அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி கோல்டு சில்வர் பிட்காயின் அது இன்னைக்கு ஈவினிங் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம ரெகுலராக ஈவினிங் அனாலிசிஸில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேடிங் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அதே நேரத்தில் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி அனாலிசிஸ்க்கு போகலாம். ஸோ இந்த மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று நம்ம தெளிவாக ஒன்று சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச், அதாவது 25,550க்கு மேலே ஒரு மூவ்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி இதுக்குள்ளாரையே மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகி முடிஞ்சிடலாம். நாளைக்கு இன்றைக்கி வந்து F1 க்ளோசிங்னால நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தொடர்ந்து சப்போர்ட் எடுத்தது, ஆனால் சப்போர்ட் எடுத்தது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஈவினிங் டைமில் கரெக்டாக மார்க்கெட் முடியிற கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது டவுன் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஒரு 2 மணிக்கு மேலே டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓவரால் இன்றைக்கி ஒரு நல்ல வாலட்டிலிட்டி கிரியேட் ஆச்சு. வீக்லி எக்ஸ்பைரி இருந்தும் நல்ல ஒரு வாலட்டிலிட்டி இன்றைக்கி கிரியேட் ஆச்சு. சரி வாங்க நாளைக்கு இதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது நமக்கு நாளைக்கான லெவல், ஸோ நாளைக்கு 25,370க்கு கீழே பிரேக் ஆகி டவுன் ஆச்சுன்னா நமக்கு வந்து 25,290 ஒரு ரிவர்சல் ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு 25,240. ஸோ இங்கேருந்து ஒரு 40 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் நமக்கு ஒரு ரிவர்சல் ஏரியா இருக்குது. மேபி அதையும் பிரேக் ஆனால் தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு 25,000 ரேஞ்சுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த 2 ஏரியாவும் நமக்கு ரிவர்சல் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் வந்து மார்க்கெட் ஒருவேளை ஸ்லைடாக கேப் அப்பாவோ மூவ்மெண்ட் ஆச்சுன்னா மறுபடியும் இது தொடரும் 25,500 to 550. இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக தான் கண்டினியூ ஆகும். இதை பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 25,600 மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக தான் கண்டினியூ ஆகும். 25,600க்கு மேலே இது மூவ்மெண்ட் ஆனால் தான் இனி பழைய கையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது 25,550 இது மார்க்கெட் ரிவர்ஸலாக இருக்கான சான்சஸ் அதிகம். இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி இந்த ஹையை பிரேக் ஆனாலும் நமக்கு இந்த 25,600 ரெசிஸ்டன்ஸ், 665 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இங்கேயும் மார்க்கெட் ரிவர்ஸலாக இருக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே இதில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் லெவல் 25,290, 25,240. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் இந்த 2 இடங்கள்லையும் ரிவர்ஸலாக இருக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து பிரேக் ஆச்சுன்னா நம்ம இந்த இடங்களில் வந்து நமக்கு வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம பையிங்கான மைண்ட் செட்டுக்கு போகலாம். அங்கேயும் ஃபார்மேஷன் இருந்தால் போகணும். இல்லைன்னா எந்த இடங்கள்லையும் நமக்கு கரெக்டான டெக்னிக்கலாக ஃபார்ம் கிரியேட் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த இடங்களை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நிஃப்டி பார்த்துட்டோம், அடுத்து பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று பார்க்கும்போது தெளிவாக சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில் இந்த ஏரியாக்கள், அதாவது 57,200 ரேஞ்சில் நமக்கு இதுக்கு 57,200 பிரேக் பண்ணி மூவ்மெண்ட் ஆனால் தான் அப்சைட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா மார்க்கெட் ரிவர்ஸில் இருக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் காலையில் ஒரு ஓப்பனிங் ஸ்லைடை மேலே இருந்தாலும் டவுனில் வந்துட்டு மறுபடியும் திரும்பிச்சு. ஸோ நம்ம 57,200 நேற்று நம்ம சொல்லி அந்த ஏரியாக்களில் கரெக்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிவர்சல் கொடுத்தது. ஸோ அந்த ரிவர்சல் ப்ரீவியஸ் லோவையே பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி இப்போது டவுன் சைடில் இருக்குது. ஸோ இனி அடுத்ததாக இதோடைய லெவல் என்ன? ஸோ இதில் எப்படி நம்ம ஒரு என்ட்ரிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து மெயினாக பார்க்க வேண்டியது 57,000 இப்போ ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா அதிக தடவை அந்த இடத்துல வால்யூம் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதிக வால்யூம் ப்ரொஃபைல் வந்து பார்த்தோம்னா அதிகமாக நமக்கு இந்த இடங்களில் ட்ரேட் ஆயிருக்கு 57,000. ஸோ அப்போ 57,000 நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் மேலேயே இருந்தாலும் நமக்கு 57,020 ரேஞ்சில் எல்லாம் ரிவர்ஸில் இருக்க சான்ஸ் இருக்குது. நல்லா கவனமாக பார்த்துக்கணும். 57,000க்கு மேலேயே கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக மூவ்மெண்ட் ஆனால் மட்டும் தான் நீ அப் சைடில் மூவ்மெண்ட் இருக்குது. அப்படி மூவ்மெண்ட் ஆச்சுன்னா 57,200 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீ புதிய கையை தான் அது வந்து ரீச் பண்ணணும். ஸோ டவுன் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 56,800க்கு கீழே ட்ரேட் ஆகிற வரைக்கும், ஸோ அது 56,400 நோக்கி முதல்ல டவுன் ஆகிறக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மேபி இங்கிருந்து இது ரிவர்சல் ஆகலாம். இந்த ரிவர்சல் பாயிண்ட் 56,500 to 400 மேபி அதையும் பிரேக் ஆனால் நமக்கு அடுத்த லெவல் 56,000. இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம நாளைக்கு எப்படி என்ன ஒரு ட்ரேடிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா நாளைக்கு வந்து ஃப்ரைடே மேக்ஸிமம் ட்ரெண்டிங் டேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நம்ம நேற்று பேசி சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில். ஸோ நமக்கு வந்து இது கண்டினியூவாக அப் சைடில் மூவ் ஆகிறக்கான ரிவர்சல் தான் இருக்குது. நமக்கு இதுக்கு கீழே பிரேக் ஆனால் மட்டும் தான் வீக் அப்படின்னு. ஸோ இந்த இடங்கள்லேருந்து ஒரு ரிவர்சல் எதிர்பார்த்தோம், பிரேக் ஆகிருக்கு, பட் ரீடெஸ்ட் பண்ணி இது மூவ் ஆகலை. ஸோ அந்த வகையில் வந்து மறுபடியும் மார்க்கெட் டவுன் கொடுத்துருக்குது, மறுபடியும் சப்போர்ட் தொட்டிருக்கு, மறுபடியும் டிமாண்ட் ஜோனை டச் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிமாண்ட் ஜோனுக்கு கீழே மார்க்கெட் வந்து டவுன் கொடுத்தது அப்படின்னா இது சாலிடாக வந்து 96,800 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபஸ்ட் டார்கெட்டு இயல்பாகவே 96,800 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 96,500 நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது ரிவர்சலுக்கு. ஸோ மேபி இது வந்து இந்த லெவலில் மறுபடியும் 97,200 தாண்டி மறுபடியும் ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஏன்னா இங்கே அதிகமான வால்யூம் ட்ரேடிங் இருக்குது. அதனால் 97,200 to 300 இந்த ஏரியாக்களை மறுபடியும் தாண்டுது அப்படின்னா இது மறுபடியும் இந்த ஹைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது.
மேபி இந்த கையை மறுபடியும் தாண்டிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் பெரிய ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 97,800 தாண்டிச்சு அப்படின்னா கோல்டு 97,800 கோல்டு தாண்டிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் புரிஞ்சுக்கங்க 97,800க்கு மேலே. ஸோ ரிவர்சல் எந்தெந்த இடங்களில் ரிவர்சல், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் எந்தெந்த இடங்கள் நம்ம சொல்லியிருக்கோங்கிறது ஒரு நோட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில்வர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று நம்ம பார்க்கும்போது சில்வர் வந்து இதுக்கு மேலே ஒரு ரீடெஸ்ட் பண்ணி மூவ் ஆச்சுனால் 1,07,000 அந்த ரேஞ்ச், அதுக்கப்புறம் மூவ் ஆச்சுன்னா 1,08,600 நம்ம நேற்று வந்து இங்கேயே ட்ராப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இந்த இடங்கள்ல இருந்து ஒரு ரிவர்சலாக இருக்கான சான்ஸ் இருக்குன்னு நேற்று சொல்லியிருந்தேன் பாருங்க. அதுக்கு முந்தின நாளும் சொல்லியிருக்கோம் 1,08,600 ஒரு ரிவர்சல் இருக்குன்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் நமக்கு ஒரு ரிவர்சல் கிரியேட் ஆகி ஃபஸ்ட்டு சப்போர்ட் தொட்டிருக்கு. ஸோ மேபி இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மறுபடியும் 1,08,800 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் 1,09,860 இந்த ரேஞ்ச் தான் அடுத்த டார்கெட் லெவல். ஸோ இதுக்கு இருக்கிற அடுத்த டார்கெட் லெவல் இது. அதுக்கு அடுத்த டார்கெட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 1,12,000. ஒருவேளை 1,09,800க்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் 1,12,000 வரைக்கும் இது மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் கோல்டு பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்குது, சில்வர் ஏறிட்டு இருக்குன்னா சில்வரோடைய யூசேஜ் சேஞ்ச் ஆகிருக்குது. கோல்டு விட இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து சில்வர் இன்னும் ரேட் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதோடைய யூசேஜ் அதிகமாக இருக்குது, உற்பத்தி பெரிய லெவலில் நமக்கு வரல. டவுன் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கீழே அதாவது 1,07,250 கீழே டவுன் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் 1,06,200. ஸோ மேபி அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னால தான் 1,06,000 பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி டவுன் ஆனால் மட்டும்தான் 1,04,300 வரைக்கும் இது வரக்கான வாய்ப்புகள் இருக்குது சில்வருக்கு. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க நம்ம எங்கே எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின். ஸோ பிட்காயினுடைய நேற்று லெவல் பார்த்தோம். பிட்காயின் நேற்று லெவல் நம்ம பேசும்போது தெளிவாக சொல்லியிருந்தோம். ஸோ என்ன மாதிரியான ஏரியா அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் 1,08,600க்கு மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா அது 1,09,800 இந்த ரேஞ்செல்லாம் ஈஸியாக அது வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இது வந்து இப்போ அந்த ஏரியாவை ரீச் பண்ணியாச்சு. இப்போ சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 1,08,600 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. மேபி இதை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகி டவுன் ஆச்சு அப்படின்னா இது 1,07,400 வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை பிரேக் ஆனால் தான் 1,07,400 வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே நேரத்தில் ஹை மூமெண்ட்டாக வந்து பார்த்தோம்னா இதுக்கு 1,09,000 நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் தான். ஸோ மேபி இங்கே வந்தாலும் இது அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1,09,000 டச்சாகி திரும்பினாலும் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னாலும் இது மறுபடியும் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு இயர்லி ஹை, அந்த ரீசெண்டாக வந்து இயர்லி ஹையை பிரேக் ஆகிறதுக்கான சுச்சுவேஷனில் இருக்குது. பிரேக் ஆச்சு அப்படின்னா இது ஒரு புதிய ஒரு உச்சத்தை தொடர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவுமே 1,12,800 இந்த ரேஞ்செல்லாம் வந்து இது சாதாரணமாக உடச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிட்காயினில். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கோல்டு, சில்வர், பிட்காயின் இதோட அனாலிசிஸ் எல்லாம் என்னங்கிறத பார்த்தோம். அந்த ஏரியாக்களில் ரிவர்சல் அண்ட் கன்ஃபர்மேஷன் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுடைய நம்ம அனலைசிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரி மேக் பண்ணுங்கள். ஸோ இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் உங்களை பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.